வணக்கம் நண்பா. தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகரா வலம் வந்துகிட்டு இருக்க நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யா அவர்கள் இப்போதைக்கு சூர்யா 45வது படம் ஆர்ஜே பாலாஜியோட ஒரு படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த படத்துல சூர்யா அவர்களுக்கு பேர் ரோலா த்ரிஷா அவங்க தான் நடிக்கிறாங்க. இந்த படத்துல விஜய் சேதுபதி கூட ஒரு கேமியோ பண்ணிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் எல்லாம் வந்தது. தென் இந்த படத்தோட அப்டேட் பத்தி தான் பார்க்க போறோம். அது வேற ஒண்ணும் இல்லைங்க, இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் அப்டேட் தான். இந்த படத்துல இருந்து பல அப்டேட்டுகள் நம்மளுக்கு கிடைச்சிட்டே இருக்குங்க. அதாவது இந்த படத்தோட டைட்டில் பேட்டைக்காரன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் சோசியல் மீடியா ஃபுல்லா பயங்கர வைரல் ஆயிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல, பட் பேட்டைக்காரன் டைட்டில் பயங்கரமா இருக்கு. இவங்க ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த ஃபர்ஸ்ட் லுக்ல அந்த படத்தோட டைட்டிலையுமே மென்ஷன் பண்ணி தான் வச்சிருக்காங்களா, ஃபர்ஸ்ட் லுக்க ஒரு ப்ரோமோ மாதிரி ரிலீஸ் பண்றாங்களா இல்ல போஸ்டர் மாதிரி ரிலீஸ் பண்றாங்களான்னு தெரியல. பட் ஃபர்ஸ்ட் லுக்லயே அந்த படத்தோட டைட்டிலையுமே ரிவீல் பண்ணிடுவாங்க. பேட்டைக்காரன்ங்கிற டைட்டிலா இருந்தா கண்டிப்பா ரிவீல் பண்ணிடுவாங்க. எப்போ ப்ரோ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகும்னா ரெட்ரோ படத்தோட ரிலீஸ்க்கு அந்த படத்தோட டீம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரெட்ரோ ரிலீஸ்க்கு அப்புறம் கண்டிப்பா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்த படத்துல நம்ம சூர்யா அவர்கள் ஒரு வக்கீல் கதாபாத்திரத்துல நடிக்கிறாரு. தென் த்ரிஷாவும் வக்கீல் கதாபாத்திரம் தான். ஆர்ஜே பாலாஜி இந்த படத்துல வக்கீல் கதாபாத்திரத்துல நடிக்கிறார். அந்த படம் கருப்பசாமியை மையமா வச்சு உருவாக்கக்கூடிய ஒரு சாமி படங்கிற மாதிரி நமக்கு ஒரு நியூஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ பாக்குற நீங்க சூர்யா 45 படத்துக்கு பேட்டைக்காரன் டைட்டில் எந்த அளவுக்கு பொருத்தமா இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி